டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேட்ரிக்ஸில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். இஃப் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ 0 0 I then a power 4n where n is a natural number equals option A I, option B minus A, option C minus I, option D A. இதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. A ஈக்குவல் டு I 0 0 I. அப்போ A பவர் 4n என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். A பவர் 4n அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம 4n பவர் பண்ணணும். I பவர் 4n 0 0 எது பவர் பண்ணாலும் 0 தான். 0 I பவர் 4n. இந்த I பவர் 4nல 4ஐயும் n-ஐயும் தனியாக பிரிச்சிடறோம். I பவர் 4 the whole of n 0 0 I பவர் 4 of whole n. நம்மளுக்கு I ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த 4ஐயும் I ஸ்கொயர்ட் ஆஃப் பவர் ஆஃப் n எழுதுகிறோம். இப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எழுதிடுறோம். அடுத்து I ஸ்கொயருக்கு நம்மளுக்கு மதிப்பு என்ன -1, அந்தோடைய ஸ்கொயர் -1 ஸ்கொயர் இஸ் 1. the 1 is பவர் ஆஃப் n. இப்போ 1 பவர் n 0 0 1 பவர் n எழுதுகிறோம். 1உடைய பவர் எதாக இருந்தாலும் சரி அதில் ஆன்சர் வந்து 1 தான். ஸோ 1 0 0 1 வந்துடுச்சு. நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ஐ மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ ஐ. தேங்க்யூ.